வணக்கம் நட்புகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரைஸ் பீட் அண்ட் ரவுண்ட் பீட் வச்சு பேஸ்கெட் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான பேஸ்கெட் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போவோம். சிக்ஸ் ஒயிட் கலர் பீட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 ரைஸ் பீட். ரைஸ் பீடுக்கு பதிலாக பிக் சைஸ் ரவுண்ட் பீடு ஆர் லாங் பீட் பங்கிள் பீட் கூட எடுத்துக்கலாம். நான் ரைஸ் பீட் எடுத்திருக்கேன், எனக்கு அந்த கர்வாக ஷேப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஒரு ரைஸ் பீடு, ஒரு ரவுண்ட் பீடு, அகெயின் ஒரு ரைஸ் பீடு, ஒரு ரவுண்ட் பீடு, திருப்பியும் ஒரு ரைஸ் பீடு. இந்த ஷேப்பில் வரும். இப்போ இதே இதை நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போவோம். இப்போ எல்லா ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா இதுவுமே முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டு லைனை கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸுக்கு ஒயர் வந்து 2 பீடில் இருக்கணும். ஸோ 2 ஒயிட் கலர்லேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ரவுண்ட் 2. இதில் 3 லாங் பீடு தான் போட்டிருக்கேன். இதில் இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா 2 ரவுண்ட் பீட் போட்டு 1 லாங் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். பேட்டர்ன் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து லாங் பீடு வரும், இங்கே லாங் பீடு வந்ததுன்னா கீழே ரவுண்ட் பீடு வரும். நெக்ஸ்ட்டில் இங்கே ரவுண்ட் பீடு வந்ததுன்னா கீழே லாங் பீடு வரும். ஸோ இதே போல் மாற்றி மாற்றி அடுத்து லாங் பீட் ரவுண்ட் பீட் அப்படின்ற பேட்டர்னில் இந்த ஹோல் லைனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் லைனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த லைனை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ரவுண்ட் 3க்கு போவோம். இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம வந்துட்டு இந்த பீடில் முடித்தோம், இந்த ஒயிட் பீடில் முடித்தோம். லெஃப்ட் சைடு ஒயரை நெக்ஸ்ட்டு 2 பீடில் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஒரு லாங்கு அண்டு 1 ரவுண்டு இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் பீடு, ஒரு லாங் பீடு, 2 ரவுண்ட் பீடு, இன்னொரு லாங் பீடு, இன்னொரு ரவுண்ட் பீடு, இப்படி இருக்கணும் பார்க்க. அதே போல் இப்போ நெக்ஸ்ட்டு ஒயர் வந்து லெஃப்ட் சைடு ஒயரை ரவுண்ட் பீடு, லாங் பீடு, இந்த ரவுண்ட் பீடு, இந்த 3 பீட்குள்ளாரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டெப் 2ல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரவுண்ட் பீடு, லாங் பீடு, ரவுண்ட் பீடு 3 ஒயருக்குள்ளாரையும் விட்டுருக்கோம். அடுத்து ஒரு லாங் பீடு, 2 ரவுண்ட் பீடு, ஒரு லாங் பீட், திருப்பி ஒரு ஒயிட் பீட் ரவுண்ட் பீட், இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். ஸோ இதை இப்படியே கண்டினியூ பண்ணி இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ லெஃப்ட் சைடு ஒயர் வந்துட்டு நம்ம
இந்த ரவுண்ட் பீடு, லாங் பீடு, ரவுண்ட் பீடு அண்ட் திஸ் ரவுண்ட் பீடு, இந்த 4 பீட்குள்ளாரையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். டோட்டல் 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று லாங் பீட் போட்டு சென்டரில் 2 ஒயிட்டில் க்ராஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று லாங் பீடு, அப்புறம் ஒரு ரவுண்ட் பீடு. இப்போ நம்ம ஹேண்டில் மேக் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல நான் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிற ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் டோட்டல் 1 2 3 4 5 6 எடுத்திருக்கேன். இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று சேர்த்தோம்னா 8. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் பேஸ்கெட் தான். சீக்கிரம் 1/2 hour to 1 hourக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.